அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு 3 கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னா சனி பகவான், ராகு பகவான், குரு பகவான். இந்த பெயர்ச்சிகளால் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாறுதல் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் அப்படின்னா அதாவது இந்த கும்பத்தில் பிறந்தவங்க ஒரு ஒளி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி படைத்தவங்க தான் இந்த கும்பராசிக்காரர். இந்த கும்பத்தில் பிறந்தவங்க தன்னம்பிக்கையாளர்கள்னு சொல்லலாம். இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் மற்றவங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு குணமும் அது கும்பராசிக்காரருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குமுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா ஒவ்வொன்றும் உங்களுடைய அனுபவ ரீதியில் நீங்கள் சாதிக்கக்கூடியவங்க. அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கல, இவங்களை கேட்டு கேட்பீங்க. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. கேட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமே, ஒருவேளை இவங்க எது நமக்கு தெரியாததாக சொல்லுவாங்களா, நல்லதாக சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. யார் எது சொன்னாலும் அதில் எது நல்லதோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க. உங்களுக்கு லாபம் வருதுனால் கூட அடுத்தவங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்து நாம் லாபத்தை அடையணும்ல கண்டிப்பாக நினைக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நீதிமானவனுடைய ராசி தான் இந்த கும்பராசி. ஆனால் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இருந்த சனி கடந்த காலத்தில் மன உளைச்சல் கொடுத்துருக்கும், ஆரோக்கிய பாதிப்புகள் கொடுத்துருக்கும், மருத்துவ செலவு நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பண்ணியிருப்பீங்க, இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி மருத்துவ ரீதியில் நான் கடன் வாங்கி செலவு பண்ணணுங்க, தேவையில்லாமல் போக்குவரத்தில் கொஞ்சம் இடைஞ்சல்கள் வந்துருச்சுங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு பணம் வாங்கி கொடுத்தங்க அதில் கொஞ்சம் லாக் ஆகி போச்சுங்க, ஒரு இடம் வாங்கலான்னு அட்வான்ஸ் கொடுத்தங்க கடைசியில் பார்த்து கிரைம் பண்ண முடியலைங்க, இல்லை அந்த இடம் வாங்கினதுலேருந்து தாங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகிருச்சுங்க. இப்படி எல்லாமே நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்தும் அது சந்தோஷப்படும்படி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கும்பராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அனுபவித்ததுக்கு காரணம் ஜென்மச்சனி. அதுக்கு முன்னால் 2.5 வருஷம் பார்த்துட்டோம்னா நமக்கு 12ஆம் இடத்துல இருந்தது குடும்பச்சனி, பிரயச்சனி. இது எல்லாமே நமக்கு எப்படி ஆச்சுன்னா ஒரு பாடங்களாக கற்கக்கூடிய ஒரு காலங்களாக ஆய்வு போச்சு. ஏன்னா உங்களுடைய ஜென்மாதிபதி தானே. எல்லாமே ஒன்று அடுத்தவங்களை நம்பி ஏமாற்றம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்து பிரச்சனை, நம்ம நல்லா தான் போயிட்டு இருந்தோம், பார்த்தோம்னா தடுமாற்றங்கள் வந்தது, இந்த மாதிரி வந்தது, அந்த மாதிரி வந்தது. நமக்கு மொத்தத்தில் நமக்கு சொல்கிற அளவுக்கு சந்தோஷம் இல்லைங்கிறதுக்கு ஜென்மச்சனி. அப்போ அந்த ஜென்மச்சனி மாற்றத்தை கொடுக்க போகுது மார்ச் மாதம் 29ஆம் தேதி. உங்களுடைய உடம்பில் இருந்த ஒரு பாரமும் மனசில் இருந்த ஒரு வேதனையும் மற்றவங்க பண்ண ஒரு சூழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், நம்ம யாருக்கு உதவி பண்ணால் அவங்களுக்கெல்லாம் நம்மளை ஏமாற்றங்கள் நேருக்கு நேர் வரமாட்டாங்க, மறைமுகமாக சில போராட்டங்கள் இருந்து தப்பிச்சு சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். சரிங்களா? இந்த பயிற்சி. இன்னொன்று பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சி. உங்களுக்கு 8ஆம் இடத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ஜென்மத்துக்கு ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மே மாதம் 20ஆம் தேதி. 7ஆம் இடத்திற்கு கேது போகும்போது நமக்கு வெளி வட்டாரங்களுடைய தொடர்பு, நல்லவங்களுடைய சப்போர்ட், ஆதரவு கிடைக்கும். ஆனால் ஜென்மத்துக்கு ராகு வரும்போது உடல் உபாதினைகள்னு சொல்லக்கூடிய, அதாவது நரம்பு சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு மருத்துவம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்து சரியாயிரும், பயப்பட வேண்டாங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போகிறாரு மே மாதம் 14ஆம் தேதி. அப்போது 5ல் குரு அமோகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடி வரும். குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை உருவாக்கி வைக்க முடியும். படித்து முடித்த குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி வைப்பீங்க. சொல் பேச்சு கேட்காம நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்லது ஒன்று பண்ணலாம்னா நம்மளுடைய வார்த்தைகள் கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க, வேதனையை கொடுக்குறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு நினச்சி தவித்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வாரிசுகள் மனமாற்றங்கள் அடைந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வருவாங்க, கட்டுக்கோப்புக்கு வருவாங்க. சொல்கிற வார்த்தை மதித்து ஒரு நல்வழியாக வாழ்க்கையை
தொடங்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சங்கடங்களாக இருந்தது குடும்பம், சலிப்புகளால் இருந்த குடும்பம், வெறுப்புகளால் பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்வாழ்வை தொடக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். இந்த 5ஆம் இடத்துக்கு குரு போகும்போது பூர்வ புண்ணிய அமைப்பில் குழந்தை பாக்கிய பிரச்சனைகள் மட்டும் தீர்றது இல்லாமல் பூர்வீக சொத்து, குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடுகள் பண்ணுறது, கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, கும்பாபிஷேகம் நாமளே நடத்துறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் அந்த 2.5 வருஷ காலம் நடக்கும். பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்து நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு கொண்டுட்டு வருவீங்க. பூர்வீக சொத்து கைவிட்டு போனது நமக்கு கைக்கு வந்து சேரும். புதிய இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். சுப செலவுகள் பண்ணுவீங்க. முயற்சி எடுக்கணும். நம்ம அதுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு தானாக வராதுங்க. நாம் முயற்சிகள் எடுத்தால் இந்த மாதிரி நன்மைகள் நடக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு பயிற்சி அதோட அற்புதமாக இருக்கும். ராகு கேது பயிற்சி சமமாக இருந்தாலும் அது பெரிய சங்கடங்களை கொடுக்காது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஒரு நற்காலம்தான் தவிர பாதிப்புகள் வரக்கூடிய காலமெல்லாம் கிடையாது. 7.5 சனி இருக்கும்னு 2.5 வருஷத்துக்கு இருக்கும். சனிக்கிழமை பிடிச்சிட்டு வாங்க, திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இருந்தாலும் ஜென்மச்சனி விட 2ஆம் இடத்துக்கு சனி போகும்போது அவ்வளோ கெடுதல் பண்ணாது, நன்மையைத்தான் கொடுக்கும். அதை விட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மத்தை பார்த்துட்ருக்கிறார். சரிங்களா? அப்போ பயிற்சிக்கு பிறகு அப்போது உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் தீர்ந்துடும். நினச்சதை அடைகிறதுக்கு அது ஒரு ப்ளஸ் பலவீனம். சரிங்களா? பலவீனங்கிறவரை மன்னிக்கணும், பலம் நன்மை நடக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் நினச்சதை சாதிக்கலாம், முடியும். முயற்சி எடுத்தால் முடியும். இப்போ சொன்ன பலன்கள் கோச்சாரம் அடிப்படைங்கிறதுனால உங்களுக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சா டேட் ஆஃப் பர்த், பிளேஸ், இது 3ஐயும் கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்பி விட்டிங்கன்னா முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.